எதிர்காலம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல, இங்கே வந்து டூரிஸ்ட் வருவாங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் வருமா, இதெல்லாம் நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இது வரைக்கும் இவங்களோட இதெல்லாம் இழப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, பலன் அப்படின்னு பண்ணிட்டோம்னா, ஈரான் இனி தைரியமாக டாலர் இல்லாத மற்ற நாட்டு கரன்சியில் விநியோகம் பண்ணும். நேற்றுலேருந்து என்ன அங்கே அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஹர்மோஸ் ஜலசந்தி இருக்குல்ல, அதில் எந்த கப்பலும் போங்க, எண்ணெய் கப்பல் போங்க, நாங்கள் டோல் வசூலிக்கிறோம். ஏன்னா அது இடம் வந்து அவங்களோட இடம், அது டோல் வசூலிக்கலை, இது வரைக்கும் வசூலிக்கலை. $2 மில்லியன் ஒரு கப்பலுக்கு. ஒரு நாளைக்கு 140 கப்பல் போகும். அப்போ $250 மில்லியன் ஒரு நாளைக்கு. ஆமாம், போய் எண்ணெய் எடுத்துகிட்டு இங்கே வரும். அப்புறம் அரபு நாடுகளுக்கு போகும்போது ஃபுட் ப்ராடக்டெல்லாம் வரும். ஸோ இது நம்ம கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து $2 மில்லியன் கொடுங்க. ஆனால் அதை கொடுக்க மற்ற நாடுகள் தயாராக இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது. வேறு கொடுக்கலன்னா விட மாட்டாங்களா, அடிப்பான்ல. ஏன்னா கொடுத்தாலும் வந்து அப்போ என்ன ஆகுனா விலைவாசி ஏறும், அவ்வளோதான். இந்த காசு வந்து எனக்கு கொடுத்துரு,